ஈஸியா, டேஸ்டியா காளான் கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 12 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி, 1 பேக்கெட் காளான், கொஞ்சமா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளிய கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு இந்த இஞ்சி, பூண்டு நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம், தக்காளியில பாதி பாதி அளவு எடுத்து இத நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இந்த வதக்கி வச்சத அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா பேஸ்ட் போல அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா அதே கடாயில ஒரு ஸ்பூன் சோம்பு, நம்ம மீதம் வச்சிருக்க வெங்காயம், தக்காளிய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்காக 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா நம்ம வெட்டி வச்சிருந்த காளான சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதே அப்படியே 2 நிமிஷம் மூடி வைங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா காளான் நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இதில் உப்பு சரி வேணும் பார்க்கணுன்னா இப்போ உப்பு சரி பார்த்து உப்பு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு கொதித்த பிறகு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.